நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த தோல் இருக்கு பாருங்க. இந்த மாடுகளுக்கு தோல் வந்து எப்படிங்கய்யா, ரொம்ப தடிமனா இருக்குமா? அந்த குளிருக்கெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்களா? அவ்வளவு மலைக்கு குளிருக்கெல்லாம் தாங்குறவங்க தானே அடிச்சிருக்காங்க. தோல் விட அதுக்கெல்லாம் கெட்டிதாங்க. அதுக்கு வந்து கெட்டிங்க மழையிலே நனைஞ்சாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாது. வெயிலுக்கும் தாங்குங்க, மழைக்கு தாங்கு. இது வந்து மத்தங்காய் பில்லைன்னு சொல்லி இப்போ இது கிராமத்தில் இருக்கிறதுனால வாழை வந்து கதிலிக்கண் அது நல்லா சாப்பிடும். அது சாப்பிட்ருக்குறீங்களா? அது பால் நல்லா வரும். இளங்கரவையில் வந்து அதிகமாக ஊற்றுங்க, முள்ளு மாற குத்துங்க. அதனால தான் ஊசி பில்லுன்னு. அது நல்லா சாப்பிட்டா பால் வரும். அது சாப்பிடவங்க சாணி போட்டுருங்க, போட்டுட்டே இருக்குங்க, மேய்ஞ்சிட்டே இருக்குங்க, சாப்பிட்டே இருக்குங்க. ஆமாம், இது எப்பவுமே இது இயற்கையாக எப்படிங்க அது மாற இது அது சாயங்காலம் மேய்ஞ்சிட்டு தான் இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு பால் கறக்கணும், டைம் இருட்டாயிருது இல்லை, வர வாய்ப்பு இல்லைங்க. அது எப்பவுமே சூரியன் வெளிச்சமாகுது, வெயில் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம எப்படி சுத்துறோம் அது மாதிரி அதுக்கு வராது. இப்போ பாயிட்டு பால் எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான் இதுமே. எல்லாரும் செய்ய மாட்டாங்க. நமக்கு வந்து இது செட்டு, நம்மளுக்கு எச்சா இருக்கிற போது நான் மாற்றிக்குவோம். பால் கறந்து கொண்டு சொசைட்டி ஊற்றிட்டு வரும்போது மணி 7:30 ஆகிக்குங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சா நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை தாங்க. நம்மளுக்கு எவ்வளவு சாமாத்தி 4 வேணுனாலும் வச்சுக்கலாம். ஆளெல்லாம் வச்சுதுன்னா 6 மணிக்கு வந்தான்னா சாயங்காலம் 8 மணி வரைக்கும் போகிறோன்னா 1000 ரூபா வரும். அப்புறம் அதுலெல்லாம் என்ன கட்டுங்க கட்டாது. மேவெல்லாம் கொஞ்சம் சொந்தமாக வேணும், போடுற மாதிரி இருந்தால் கட்டாது. அன்னூர் ரோடு, ஆலமர தோட்டம், ஜடையம்பாளையம் புதூர், இந்த ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம அணுகியிருக்கோங்க. ஐயா வந்து நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ரோட் சைடில் பார்த்தேன். ஐயா வந்து மாடுகள் ஆடுகள் வந்து மேய்ச்சிட்டு இருந்தார். ஐயா கிட்ட சில தகவல்கள் வந்து நம்ம கேட்டுக்கலாம். மாடு வந்து எப்படி வளர்க்குறாரு, ஆடு எப்படி வளர்க்குறாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா உங்கள் பேர், உங்களை பற்றிய சிறிய அறிமுகம். தண்டபாணி. நீங்கள் என்ன தொழில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ? தொழில் விவசாயி, மாடு இது பால் வச்சு கறந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை மாடு நம்ம கிட்ட இருக்குங்க? மாடு இப்போ 4 உருப்படி இருக்குங்க. 4 உருப்படி மாடு. ஆமாம், கண்ணுக்குட்டி 3 இருக்குது. வெள்ளாடு ஒரு 4 குட்டி, அதில் ஒரு 5-6 உருப்படி இருக்குது. என்ன மாடு நீங்கள் வச்சுருக்கீங்கய்யா? மாடு வந்து சீம மாடு. சீம மாடு அப்படிங்கிறது என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நாட்டு மாடுன்னா அது வெள்ளையாக இருக்குங்க. இது வந்து ஹைப்ரிட் மாற மாடுங்க. அது வந்து பாலெல்லாம் நல்லா கறக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மேய்ச்சல் இருக்கக்கூடிய ஒரு புற்கள் நிறைந்த இடத்துல கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். நீங்கள் வந்து கரெக்டாக இப்போ வந்து 2 மாடு விற்றுட்டுங்க. கொஞ்சம் கண்ணெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க, சரி எல்லாம் கொஞ்சம் யாரவா வச்சுக்கலான்னு சொல்லி போன மாதத்துல ஒன்று எல்லாம் 2 மாடு விற்றுட்டுங்க. அது இப்போ இது ஒன்று கண்ணுக்குட்டியெல்லாம் பெருசாயிருங்க. ஒரு 6-7 உருப்படி வச்சுக்கலாம். இதை நம்ம தோட்டம் இருக்குங்க. அது இதை இப்படி இது குறை இருக்கிறதுனால இதை நம்மளுக்கு மேய்ச்சலுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதனால நம்ம ரெகுலராக நீங்கள் காலை மாலை 2 வேளையும் நீங்கள் மேய்ச்சல் கொடுவீங்களா? ஆமாங்க. அது ஒரு நேரம் பொண்ணு எங்கள் வீட்டில் மேய்ப்பாங்க, நாம் ஒரு நேரம் மேய்ப்போம். இப்போ மேய்ச்சலுக்கு விடுறதுனால மாடுகள் வந்து நிறைய புற்களை வந்து தேடி தேடி மேயுது பார்த்தீங்களா? இதில் எந்த புற்கள் மேயுங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இதெல்லாம் ஒரு பில்லு இருக்குது பாருங்க. இந்த பில்லுகளில் அரிசி பில்லு. இது எதுங்க அரிசி பில்லுங்க? வர இது மாதிரி இருக்கிறது அரிசி பில்லு. எதுங்க பாரு, இதுதான் அரிசி. ஆமாம், இது வந்து மத்தங்காய் பில்லுன்னு சொல்லி. அப்புறம் அது பல பில்லு இருக்குதுங்க. அது எல்லாம் மேய்ங்க, சத்து உள்ளாக மேய்ங்க. அதுவே தேடி தேடி மேயும். அதே அதுக்கு எது ருசியாக இருக்குது அது மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. இது வந்து அஜீரண கோளாறுலாம் மாடுகளுக்கு ஏற்படாதுங்களா இந்த மாதிரி? அதிகமாக இப்போ இது கிராமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் இது படாதுங்க. ஏன்னா அது தனிப்பட்ட முறையாக இருக்குதா, அதனால கொஞ்சம் பாதிக்கிறது வந்து இதோ இதெல்லாம் பாதிக்கும். உங்களுடைய மற்றதெல்லாம் இந்த மாடுகளுக்கு வந்து நீங்கள் இது போக நீங்கள் என்னென்ன தீவனங்கள் நீங்கள் வீட்டில் வந்து பருத்தி கொட்டைங்க, தவிடு, அப்புறம் இது வேணும்னா நம்ம வந்து மக்காசோளம் கஞ்சி வைக்கலாம். ஒரு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மக்காசோளம் தட்டு போடலாம். வந்து நம்மளது வந்து இந்த சோளத்தட்டு, மசால் பில்லு மெயின். அப்புறம் இது வாழை வந்து இருந்தால் அது கண்ணுங்க வருங்க, கதில் கண், அது நல்லா சாப்பிடும், அது போடுவோம். அப்புறம் இது காட்டில் மேயிறது. கதிலி கண்ணு அப்படிங்கிறது என்னங்கய்யா?
கதிலி வாழைன்னா ரஸ்தாளி மாதிரி இருக்குது. சாப்பிட்ருக்குறீங்களா? சாப்பிட்ருக்கேங்க. அது அது வந்து அது சாப்பிட்டுங்க நல்லா. இந்த வாழை கண்ணுகளை சாப்பிடாது. நேந்திர குயின்டாலு இதெல்லாம். அப்புறம் இது வந்து கதிலி கண்ணுன்னா நல்லா ருசியாக இருக்குங்க. அது பால் நல்லா வரும். அது நல்லா. நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க. நிறைய பேர் சொல்கிறது வேறு மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இது முதல் முறையாக நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து நம்மளுக்கு நாம் பண்ணுறது நம்ம மாடு நல்லா சாப்பிடுங்க. அதுதான் இது கொடுக்கலாங்களா ஐயா? ஆமாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. நான் அதே தான் ஒரு 1/4 பங்கு இப்போ தான் முடிஞ்சு தோண்டிட்டேங்க. அப்புறம் அடுத்தது வந்தால் அது சாப்பிடும். எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க நம்மளோட? பால் நம்மளது வந்து இளங்கரவிலெல்லாம் 10-12 லிட்டர் வருங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் 2 லிட்டரு 1 லிட்டரு கம்மியாகும். அப்புறம் ஏதாவது செனை வந்துடுச்சுன்னா அப்புறம் அப்படியே ஒரு 7 மாதம் 8 மாதம் கறக்கு. அப்புறம் ஒரு 3 மாதம் இடை விடணும். அப்புறம் கண்ணு போட்டுருங்க. நம்மளுக்கு இப்போ 4 மாடுமே கறவை மாட்டில் இருக்குங்க. 4 இப்போ வந்து 1 செனைங்க, 3 மாடு கறக்குது. 1 செனை 3 கறக்குது. 3 மாடு எவ்வளோ லிட்டர் பால் கறக்குது? அது இப்போ வந்து ஒரு 15 லிட்டரு 2 நேரம் ஒரு 20 லிட்டரு ஊற்றலாங்க. இப்போ இளங்கரவையில் வந்து அதிகமாக ஊற்றுவோங்க. எங்கே பால் நீங்கள் கறந்து ஊற்றிட்டு இருக்கீங்க? சொசைட்டிங்க. என்ன சொசைட்டிங்க? அங்கே ஆவின் இல்லைங்க, அரோமா பிரைவேட் சொசைட்டிக்கு பால் ஊற்றிட்டு இருக்கீங்க. பிரைவேட்டு தான். உங்களுக்கு வருமானம் எவ்வளோ கிடைக்குதுங்க இது மூலமாக? அதில் 37 ரூபா 35 ரூபா வருங்க. அப்புறம் அதில் வந்து நம்ம ஒரு எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் இது பண்ண முடியும். மாத வருமானம் இதில் எவ்வளோ கிடைக்குங்க ஐயா தோராயமாக? வருங்க ஒரு 7,000 8,000. எல்லா செலவுகள் இதர செலவுகள் போக அது அப்படி கிடைக்குங்களா? அதோட நம்ம அதை வச்சு அதில் ஒரு எவ்வளவு ஊத்துறோமோ ஒரு இது வச்சு நம்ம ஒரு 10 நாள் 3 பில்லு வருங்க. அதில் வந்து நம்ம வந்து ஒரு அதுக்கு ஒரு 3000 போட்டுருவோம். நம்மளுக்கு ஒரு 4000 கிடைக்கும். அப்புறம் அது கம்மியாகிட்டு தான் வரும். மாதத்துக்கு பால் கம்மியாகிற போது ஒரு கம்மி தானே வருங்க. ஆமாம். அது இளங்கரவை இருக்கிற போது ஒரு 4-5 மாதத்துக்கு ஓரளவுக்கு வருங்க. 9,000 8,000 இப்படி வருங்க. அப்புறம் ஒரு நேரம் வந்து இப்படி மேய்ச்சலே சரியில்லைன்னா 1/2 லிட்டர் பால் கம்மியாயிடும். இது மேய்ச்சல் நல்லா இருந்தால் தான் பால். ஆமாங்க. அது அப்புறம் நம்ம எப்படி வயிற்றுக்கு நிறைய சாப்பிட்றோங்க அது மாதிரி அதுக்கு முட்டுவலி கொடுக்குறது தானுங்க. ஒரு மாட்டு பக்கத்தில் அப்படியே போக முடியுங்களா? வாய்ப்பு இருக்குங்களா? போகலாம். வாங்க அப்படியே போகலாம். இப்போ இங்கே வந்து நீங்கள் ஆடு மாடு எல்லாமே நீங்கள் மேய்ச்சலுக்கு விட்டுருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப கண்கவரும் விதமாக இருக்குங்கய்யா. இப்போ இந்த ஆடுகளும் இப்போ மேய்ச்சலுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்க, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறைய புற்கள் இங்கே இருக்குது, நிறைய முள் தாவரங்களும் நிறைய இருக்குது. எல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கு உண்டானதையெல்லாம் சாப்பிடுங்க. என்னென்ன ருசி இருக்குது அதையெல்லாம் சாப்பிடுங்க. இப்போ இந்த மாடு சாப்பிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க. அந்த புல் வந்து என்ன புல் அப்படிங்கிறது ஏதாவது சொல்ல முடியுங்களா? இப்போ சாப்பிட்டு இருக்கு பாருங்க. இந்த பில்லு வந்து இது இப்போ சாப்பிட்ற பில்லு ஒரு மொசு பில். என்ன புல்லுங்க? ஊசி பில். ஊசி பில். ஆமாம். அப்படிதான் சொல்லுவாங்களா? அது தமிழ்ல வந்து இப்போ இது வந்து இது இயற்கை அப்படி. அது ஒரு இந்த பில்லு பாருங்க. சரிங்கய்யா. இதுல முள்ளு மாற குத்துங்க. அதனால தான் ஊசி பில்லுன்னு. இதை ஊசி பில்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம் வருங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா? அது டேஸ்ட் வந்து பச்சையில் இருக்குங்க. ஆனால் அது நான் சொன்ன பில்லு தான் நல்லா வறண்டாலும் சாப்பிடும். அரிசி பில்லு, அந்த பில்லு மத்தங்காய் பில்லுன்னு சொல்லி அது வந்து அது நல்லா சாப்பிட்டா பால் வரும். இந்த புல் நீங்கள் சொன்ன புல் சாப்பிட்டா நல்லா பால் வரும் மாட்டுக்கு. இது வந்து இது ஓரளவுக்கு தான் சாப்பிடுங்க. அப்புறம் அது சாப்பிடாது, முத்துனா சாப்பிடாது. இப்போ இந்த மாடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா, சரி, இப்போ ஒரு மாடு வந்து மேய்ச்சலுக்கு நீங்கள் விடுறீங்க. இப்போ நீங்கள் மாலை வேலையே எடுத்துக்கலாம். ஒரு 3 மணிக்கு நீங்கள் மாடை கொண்டு வந்து நீங்கள் மேய்ச்சலுக்கு விடுறீங்க. அப்படி மாடை நீங்கள் கொண்டு வந்து மேய்ச்சலுக்கு விடும்போது அது எவ்வளோ கலோரி எடுத்துக்கும்? அதாவது எவ்வளோ அது உணவை வந்து எடுத்துக்கும்? அதாவது புல் வந்து எவ்வளோ சாப்பிடுங்க? அது வந்துங்க ஒரு அது சாயங்காலம் வரைக்கும் ஒரு நம்மளுக்கு வந்து அதே ஒரு 4 கிலோ 5 கிலோ அளவுக்கு சாப்பிடுமுங்க. இப்போ அது நாம் மேவுன்னா அது ஒரு புடி கணக்கு தட்டு இதெல்லாம் வந்து அது ஒரு கத்தை பில்லு போடுறோம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பில்லு வந்து அப்புறம் இது அப்படியே மேயறதுனால நம்ம கிலோ கணக்கில் சொல்ல முடியும். அதே ஆனால் நம்ம எடையாக போட்டு பார்க்குறோங்க, அது கரெக்டாக சொல்ல முடியாது. அதுக்கு வந்து வயிறு வந்து நம்ம அது சாப்பிடுங்க, சாணி போட்டுருங்க, உடனே ஜீரணம் ஆயிரும் போட்டுரு ஒன்றுக்கு இருந்துரும். அப்புறம் அது சாயங்காலம் போய் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் நாம் பால் கறந்துட்டு மேவு போட்டு அப்புறம் அது இதாகி அது போட்டுகிட்டே இருக்குங்க, மேய்ஞ்சிட்டே இருக்குங்க, சாப்பிட்டே இருக்குங்க. ஆமாம். இது இப்போ எதுவுமே ஆடு மாடுங்க
இப்போ அது வயிறு நிறைஞ்சதுன்னா சாணி போடுங்க. ஒரு 6 தடவை 5 தடவை போட்டுட்டே இருக்கு. ஒன்றுக்கு வந்து ஒரு 2 தடவை 3 தடவை ஊற்றிடு போடுறக்குள்ளே சாகி. அப்புறம் நைட்டுக்கு அப்படி தான் சாணி அது ஒரே கடையில் போடும். இது இப்போ வந்து அங்கங்கே வந்து போட்டுட்டு இருக்கு பயிர் நிறைய அது இது வந்துரு. இது நீங்கள் பண்ணுறது நல்ல முறையான ஒரு விஷயம். அதாவது காலாட அது நடந்து அதோட தீவனத்தை அதுவே மேயுது. அது வந்து இது எப்பவுமே இது இயற்கையாக எப்படிங்க அது மாதிரி இது. ஆனால் அது கட்டி வச்சு போட்டதுன்னா அது வந்து அது நாம் போடுறத சாப்பிடணும். அது என்ன போடுறோமோ அது இது பத்தாத சேவனை தான் சாப்பிடும். இது வந்து நல்லா அது ஆக மேய்து எவ்வளவுக்கு மேயுமோ அவ்வளவு மேய்ஞ்சிட்டு வேண்டாங்கிறது அப்படியே நடந்துட்டு விட்டுரும் இல்லைங்களா? நீங்கள் காலை வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு 4 மணி நேரம் மேய்ப்போங்க. 4 மணி நேரம். 8 மணிக்கு அவுத்துடுதுங்க. 12 மணி வரைக்கும் மேய்ப்போம். 5 மணி நேரம் ஆகும். சாயங்காலம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் தாங்க. 4 மணிக்கு அவுத்துடுவோம். 6:30 போயிடும். அது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டாலும் மேய்ச்சிக்கிட்டே தான் இருக்குங்களா? ஆமாம், அது சாயங்காலம் மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு பால் கறக்கணும், டைம் இருட்டாயிருது இல்லை. அதை மேயறதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம், அது இப்போ நீங்கள் ஒன்றா நைட்டு சாயங்காலம் ஆகத்தான் நல்லா மேயுங்க. வாய்க்கத்த நல்லா மேயும். அப்புறம் நம்மளுக்கு டைம் ஆகும்ல பால் கறக்கணும். அது போகிற நேரத்துக்கு தான் மேயுங்க. இப்போ வந்து வெயில்லையும் கூட கொஞ்சம் வந்து சேர்ந்து மேயறதுக்கு கஷ்டம். 6 மணிக்கு ஓட்டிகிட்டு போகிற போது தான் அதை குமிஞ்சு சாப்பிடுங்க. இப்போ மாடுகளுக்கு வந்துங்கய்யா இந்த மாதிரி நீங்கள் மேய்ச்சலுக்கு விடும்போது சூரிய ஒளி வந்து நேரடியாக மாடுகளுக்கு படுது. இந்த ஃபார்மெல்லாம் பண்ணையெல்லாம் வச்சுருக்கவங்க வந்து வெளியே விட மாட்டாங்க. இது மேலே வந்து அதோடைய தோலில் வந்து சூரிய வெளிச்சம் படும்போது அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்களையா? நோய் சக்தி இதுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இல்லைங்க. அது எப்பவுமே சூரியன் வெளிச்சமாகுது, வெயில் இருக்குது. அது வந்து இப்போ நாம் எப்படி சுற்றுறோம் அது மாதிரி அதுக்கு வந்து கிடைக்கும். அப்படி எல்லாம் இது வராது. இயல்பாகவே அந்த ஒரு இது இருக்குங்கிறீங்க. ஆமாம். ஆடு இருக்குது பார்த்தீங்களாயா? இப்போ வெள்ளை ஆடு அப்படிங்கிறது வந்து இதுதான் வெள்ளாடு. நீங்கள் வளர்க்கக்கூடியது தான் வெள்ளாடு. இது நான் வந்து நாட்டு ஆடு. நாட்டு ஆடு தலைச்சேரி ஆடு இல்லை? இல்லைங்க, நாட்டாடு. இந்த நாட்டாடை வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு புற்களை விட்டு அது வளர்த்தக்கூடிய அந்த ஒரு சுவையே அந்த கறியினுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? நாட்டுக்கோழி மாதிரி எப்பவுமே ருசி இது பால் இது எல்லாம் நல்லா இருக்குங்க. அது வந்து எப்படி இருந்தாலும் இப்போ பாயிட்டு பால் எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான் இதுமேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இது எல்லாமே நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா? இதுவுமே நல்லா இருக்குங்க. இது இப்போ இந்த கிராமத்தில் வந்து இருக்கிறது இதுவுமே இப்போ நம்ம வந்து மேய்க்கிற அளவு இது நல்லா இருக்குது. எதுவுமே வெயில் சூரிய இது படுறதுனால இது கட்டி நெகிழில் வச்சதுன்னா அது வந்து இது இருக்காது. இப்போ ஆடுகளை வளர்த்துறதும் நீங்கள் மாடு ஒரே வேலையில் இதுக்கு என்ன உணவு கொடுக்குறீங்களோ அதே உணவு எல்லாம் மேய்ஞ்சிக்குங்க. அதே உணவு தான். ஆமாம், அவன் நைட்டுக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆட்டுக்கு மேவு போடுவோம். ஆடு மேய்ஞ்சிட்டு போடுறதோட சரி. ஏதோ கோதுமை இதும்பி இருந்தால் சாயங்காலம் 2 வைப்போம், இல்லைன்னா இல்லை. அது மதியம் மேயறதோட சரி. அப்புறம் தலையெல்லாம் ஏதோ ஒரு நாளைக்கு இதை கட்டுவோம். அது அதிகமாக சாப்பிடு. இங்கேயே எல்லாம் நிறைய சாப்பிட்டுக்குது இல்லைங்களா? அது அப்புறம் தீங்கி சாப்பிடாது. இப்போ ஆடு வந்து நீங்கள் எப்படிங்க விற்பனை கொடுக்குறீங்களா? ஆமாங்க. ஓகே. என்ன ரேட்டு வந்து கிலோக்கான ஒரு 10 கிலோ வர்ற அளவுக்கு மேய்ப்பேங்க. அப்புறம் குட்டிகளை விற்றுருவேங்க. அப்போ வந்து 10 கிலோ வந்ததுன்னா 8000 800 விலை போட்டு அவங்க ஒரு அளவுக்கு கட்டுற மாதிரி வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்கு 1000 கிடைக்கிற மாதிரி வாங்கிக்குவாங்க. அது உங்களுக்கு தெரியுங்களா? இந்த ஒரு தெரியும், நம்ம வெயிட் எல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறவங்க தெரியும். அதனால உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் இல்லைங்களா? 10 கிலோ 1 கிலோ 2 கிலோ எச்சா சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க பிடிச்சி பார்த்து கிலோவில் நிற்க மாட்டாங்க. அவங்க கை வச்சு பார்த்தாவே இவ்வளோ கிலோ வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதை மாதிரி நம்ம வந்து அனுசரித்து இதை கொடுத்துருவீங்க. இப்போ விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஆடு மாடு இது ரெண்டுமே ஒன்றா இருந்தால் உங்களுக்கு இதில் வருமானம் இல்லைனாலும் ஒன்றில் வந்து வருமானம் கிடைக்கும் இல்லைங்களா? இது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. நமக்கு வந்து இது செட்டு ஏதோ காடு இந்த காடுக்கு இருக்கிறதுனால. விளைச்சல் ஏதாவது நீங்கள் போட்டிருக்கீங்களா? நீங்கள் விவசாயம் ஏதாவது விளைச்சல் போட்டு வாழை போட்டிருக்குறீங்க? வாழை 1 ஏக்கரா தான் இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த கதிலி வந்து உங்களோட இதில் தான் விளையுது இல்லைங்களா? அதுதான் மாடு வந்து விரும்பி சாப்பிடுதுங்கிறீங்க. அது வந்து சாப்பிடுங்க, இதுக்கெல்லாம் சாப்பிடாதுங்க. அது வந்து நான் கண்ணு அறுக்கிற பக்கம் வந்து அறுத்து போட்டுருவோம். அது மீதியானா அப்புறம் அதை வேஸ்ட் பண்ணிக்க எடுத்து போட்டுருவோங்க. இல்லைன்னா அப்புறம் அதுக்கே போட்டுருவோம். சரியாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம்.
இப்போ இந்த மாடுகளை அதிகப்படுத்துகிற ஒரு எண்ணம் இருக்குங்களா? கன்று ஒரு 4 இருக்குங்கிறனால நீங்கள் அது அதிகப்படுத்துற மாதிரி என்னங்க எப்படி இருந்தாலும் 7 உருப்படிக்குள்ள அது பெருசு ஆயிரு. அப்புறம் அதை அப்படியே மாற்றிக்குவாங்க. வெளியிலலாம் வாங்க மாட்டேங்க. அது ஒரு கண்ணுக்குட்டி ஒன்றா ஒரு வருஷம் 1.5 வருஷம் போகிற போது அதுக்கு வந்துருங்க. இது வயசாகிறது மாற்றிக்குவோம். மாற்றி விட்டுருவீங்க. விற்பனைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா? மாடுகள் வந்து வயசாயிருச்சுன்னா நீங்கள் ஆமாங்க. அது நம்மளுக்கு எச்சா இருக்கிற போது நான் மாற்றிக்குவேன். என்ன ரேட்டுக்கு கொடுப்பீங்கய்யா நீங்கள்? அது 40,000 45,000 50,000த்துக்குள்ள வந்து அப்புறம் நம்ம இது பால் இல்லை கறக்கிறதுன்னா 30,000 35,000 இப்படி வேண்டான்னு சொல்லி கண்ணுக்குட்டியெல்லாம் பொட்டைக்கண்ணெல்லாம் விற்க மாட்டேங்க. அதை அப்படியே மேய்ச்சிட்டு காலைக்கண்ணு இருந்ததுன்னா ஒரு 2 மாதம் 1 மாதம் இருந்ததுன்னா விற்றுருவோங்க. 2,000 அப்படி 3,000 விற்றுருவோம். அது ஏன்னா இழுத்து மேய்ச்சிட்டு இருக்கணும் இல்லைங்க. அது வேஸ்ட்டு. பொட்டைக்கண்ணுகள்லாம் வச்சுக்குவீங்க. அதுதான் நீங்கள் வளர்த்து பெரிய அது வந்து மாடுக 2 வருஷம் மேய்ச்சதுன்னா மாடுக்கு வந்துருங்க. அப்புறம் அது அப்படியே நம்ம அதில் பார்த்துக்க வேண்டியதான் இல்லைங்களா? ஓ சரிங்க. இப்போ நீங்கள் இந்த மேய்ச்சலுக்கு நீங்கள் விடும்போது கரெக்டாக அந்த மாடுகள் வந்து உங்களை பார்த்தோன்னே நீங்கள் தேடி வந்துருங்களா? ஆடுகளும் மாடுகளும் இப்போ நான் கூட சுற்றுறேங்க. இப்போ நான் நீங்கள் வரலன்னா அங்கேயே தான் உட்காந்துருப்பேங்க. ஒரு ரவுண்டு வரும். அப்புறம் இதுக்குள்ளே இந்த கம்பி வேலி இருக்கிறதுனால அப்புறம் இல்லைன்னா நான் கூடவே இருந்ததுன்னா இல்லை வந்துருங்க. அப்புறம் மாடு போகிற போது ஆடு வந்துடும். அது அதுவும் கூடவே வருங்க. நாங்கள் இப்போ ரோட்டுக்கு போனால் அப்படியே போனோம்னா அது நம்ம கூட டெய்லி உங்களுக்கு தினசரி வேலைகள் என்னென்ன பண்ணுவீங்கய்யா? இதில் வேலை இதுதான். காலையில் எழுந்திரிச்சா இது பார்ப்பேன். பால் கொண்டு கறந்து ஊற்றிட்டு அப்புறம் வந்து மாடுகள்லாம் இது பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் சாணி விளைய எடுக்கணும். ஒரு தாளிக்கு தண்ணி ஊற்றணும். அது வீட்லேயும் செய்வாங்க. பொண்ணு எல்லாம் மாற்றி செஞ்சுக்கிறது தான் அதான் வேலை. அப்புறம் தோட்டத்தில் வேலைன்னா தண்ணி கட்டணும். இதுலேயே உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்குங்களா? அது நேரம் சரியாக இருக்கும். 6 மணிக்கு 6:30 மணிக்கு போய் கட்டிட்டு பால் கறந்து கொண்டு சொசைட்டி ஊற்றிட்டு வரும்போது மணி 7:30 ஆகிக்குங்க. அப்புறம் அது அப்புறம் ஒரு கம்மியாக போட்டு அப்புறம் வீட்டில் அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் பழக அப்புறம் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சா நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை தாங்க. தினசரி வேலைகள் நீங்கள் சொன்னீங்க. புதுசாக ஒரு பண்ண ஆரம்பிக்கணும்னா எப்படிங்கய்யா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். அனுபவம் இப்போ நமக்கு சௌகரியம் இருந்தால் மாடு லோனு வாங்குறவங்க இருக்கிறாங்க. கையில் காசு இருந்தால் மாடு 2 மாடு வாங்குறதுன்னா ஒரு 50,000 வாங்கினா செட்டு போடணும். அப்புறம் மேவு சௌகரியம் இப்படி காடு தோட்டம் இருந்ததுன்னா மசால் பில்லு மேவு வாங்கக்கூடாதுன்னா அப்புறம் அதெல்லாம் போட்டு வச்சுக்க வேண்டியது. அப்புறம் அதை நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1 2 மாடு இருந்தால் 3 வச்சுக்க வேண்டியது. அப்புறம் அதில் நம்மளுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் 4 வேணுனாலும் வச்சுக்கலாம். அப்புறம் அதை முடியலன்னா அப்புறம் அப்படி குறைச்சிட்டு வர வேண்டியதானுங்க. அப்புறம் பண்ண பெருசு பண்ணணும்னா அப்புறம் அதை பார்த்து தான் பண்ணணும் இல்லைங்களா? ரொம்ப அதாவது அனுபவம் வாய்ந்தவங்கள யாராவது அணுகி அதை கேட்டு கூட பண்ணலாங்களா ஐயா? பண்ணலாங்கப்பா. அதை பற்றி இப்போ நம்ம வச்சுருக்கிறோன்னா இப்போ நம்ம வந்து இது நம்ம சொந்த ஆளெல்லாம் வச்சுதுன்னா அதுக்கு சம்பளம் கொடுக்கணுங்க. அவை 600 1000 ரூபா 700 800 ஒரு ஆள் வச்சு செஞ்சால் இப்போ இது நம்ம நிலம் நம்ம கூலி வந்து இதுலேயே கம்மியாக நம்ம நாடு நம்மளுக்கு அது ஈக்குவல் ஆகிக்குங்க ஆச்சுங்களா? ஆனால் ஆள் வச்சு சம்பளம் பண்ணால் அவன் காலையில் வந்தான்னா 1000 ரூபா வேணுங்க. காலையில் 6 மணிக்கு வந்தான்னா சாயங்காலம் 8 மணி வரைக்கும் போகிறோன்னா 1000 ரூபா வேணும். அப்புறம் அதிலெல்லாம் என்ன கட்டுங்க கட்டாது. அதெல்லாம் இப்போ நிறையா பண்ண 10 மாடாட்டம் வச்சு அதுக்கு உண்டானது இருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆமாங்க. நம்ம இதில் இருந்ததுன்னா நம்ம அளவுக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம வீட்டு செலவாக நம்மளுக்கு பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆனால் சொந்த வந்து மேவல கொஞ்சம் சொந்தமாக வேணும். பிரத்தியாரது போய் நம்ம எடுத்து பண்ணுறதுனா சிரமம். போடுற மாதிரி இருந்தால் கட்டாதுங்க. இதெல்லாம் நம்மளுது பாதி மேவு மேய்ஞ்சிக்குதுங்க. நைட்டுக்கு போட்டால் கம்மி கால்வாசி மேவு தாங்க. அப்புறம் அதெல்லாம் வாங்கி போட்டால் காசு தானுங்க. ஐயா இந்த தோல் இருக்கு பாருங்க. இந்த மாடுகளுக்கு தோல் வந்து எப்படிங்க ஐயா? ரொம்ப தடிமனா இருக்குமா? அந்த குளிருக்கெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்களா? அவ்வளவு மலைக்கு குளிருக்கெல்லாம் தாங்குறவங்க தானே அடிச்சிருக்காங்க. தோல் விட அதுக்கெல்லாம் கெட்டிட்டாங்க. அது நம்ம வந்து நம்மளதுல லேசாக இருந்து அடிபட்டதுன்னு அதுக்கு வந்து கெட்டிங்க. மழையிலே நனைஞ்சாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம வந்து பாதுகாப்பாக வந்து நனையாமல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாம் வந்து வெயிலுக்கும் தாங்குங்க, மழைக்கு தாங்கு.
பனிக்கும் தாங்குங்க. தாங்கும். அப்புறம் நாம வந்து அதுக்கு பாதுகாப்பா சாலை வேணும். உள்ள கட்டுறவங்க ம். நம்மளதெல்லாம் பாதி மலையிலையும் இருக்குங்க. வெயிலையும் காயும். அப்படியே ஓட்டுறது. ஓ. ரொம்ப பெருசா இது பண்ண முடியறது இல்லைங்க. ம். சரிங்கய்யா, நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கய்யா. சரி. ஐயா வந்து நிறைய தகவல்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாருங்க. இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகள் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியை தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.